எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு இடையிலான இந்த போரை நிறுத்துவதற்கு வல்லமை கொண்ட ஒரு நாடு இந்தியா. இங்க இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் திட்டமிட்டு ஈரான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூலியமா இந்தியா படகுகள் வரதை அனுமதிக்கல, மறுத்துட்டாங்க அப்படின்னு செய்தி போடுறது. அதே மாதிரி இங்க இந்தியாவுக்கு தேவையான கெப்பாசிட்டி இருக்கா, நம்ம இவ்வளவு நாள் தான் வச்சிருக்க முடியுமா, நம்மளோட ரிசர்வ் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு செய்தி போடுறது. இதை போட்டு 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வீட்டுல இருந்த காலி தண்ணிக்கானெல்லாம் கொண்டு போய் பெட்ரோல் பங்க்ல நின்றுகிட்டு நான் திருச்சி போறேன், தஞ்சாவூர் போறேன், எனக்கு பெட்ரோல் ஊத்துங்கன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்தியா ஒரு சைடு எடுத்துருச்சு அப்படின்னு சிதம்பரம் சொல்றாரு. ஓகே, இந்தியா சைடு எடுத்துருச்சு இல்லையா? இந்தியா சைடு எடுத்துச்சு அப்படின்னா ஈரான் நம்ம கிட்ட எப்படி தொடர்ச்சியா பேசுறாங்க? 3 நாட்களுக்கு முன்பாக ஈரானுடைய அதிபர் எப்படி இந்திய பிரதமரிடம் தொலைபேசியில பேசினாரு, எப்படி ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற அந்த பகுதியில இந்திய கப்பல்கள் அனுமதிக்கப்படுது, இது எல்லாமே எப்படி நடக்குது? இந்தியா ஒரு சைடு எடுத்ததாலையா? அப்படி தெரியவே இல்லையே. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் இப்ப பேசிட்டு இருக்கிறாங்களே, அது எப்படி நடக்குது? இந்தியா ஒரு சைடு எடுத்தது மூலியமாவா? சோ சிதம்பரம் என்ன சொல்ல வராரு? தமிழ்நாட்டில் பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி அப்படிங்கிறது வேற எந்த மாநிலத்தையும் இருக்க முடியாது. கேவலமான ஒரு ஆட்சி நடந்தாலும் அதை நல்ல ஆட்சின்னு சொல்ல வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்படும். அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு கேலி கூத்தா இருக்கு அப்படின்னாலும் தமிழ்நாடு தான் அமைதி பூங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படும். எத்தனை பாலியல் விஷயங்கள் நடந்தாலும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். 5ஆம் கிளாஸ் பையனுக்கு ஒழுங்கா தமிழ் படிக்க தெரியல அப்படின்னாலும் கூட உயர்கல்வியில நாம தான் ஹையஸ்ட் இண்டெக்ஸ், நாம தான் அறிவாளிகள் சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும். இது எல்லாமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக நடுநிலை பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய ஒரு சாபமாக இருக்கிறது. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய காணொலியில 3 முக்கியமான விஷயங்கள் பத்தி பேச போறோம். இதுல முதல் விஷயம், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு இடையிலான இந்த போரை நிறுத்துவதற்கு வல்லமை கொண்ட ஒரு நாடு இந்தியா அப்படிங்கிற கருத்து மேலோங்கி வருது. இது தொடர்பான பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி முதல் விஷயமா பார்க்கலாம். இரண்டாவது, உள்ளூர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, எல்பிஜி தட்டுப்பாடு, வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு கேனெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு பெட்ரோல் வாங்குறது உள்ளிட்ட இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இதோடைய பின்னணி என்ன, இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பார்க்கலாம். மூன்றாவது, நம்மளுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு, அதாவது ஃபாரின் பாலிசியில ஒரு நாடுக்கு மையமாக நகர்ந்து விட்டுருது அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத பார்ப்போம். மொதல் விஷயம், நம்ம ஏற்கனவே பல காணொலிகளில் சொல்லியிருக்கிறோம், இந்தியாவுடைய இந்த ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது மிக ஆச்சரியமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. நம்மளுடைய ஸ்டாண்டும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஒரே நேரத்தில் இஸ்ரேலோடையும் பேச முடியும், ஈரானோடையும் பேச முடியும், ஒரே நேரத்தில் ரஷ்யா கூடயும் பேச முடியும், உக்ரைன் கூடயும் பேச முடியும், அமெரிக்கா கூடயும் பேச முடியும், ரஷ்யா கூடயும் பேச முடியும். இந்த மாதிரியான ஒரு டிப்ளமசிய வைத்திருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறது. பிரிக்ஸ்லயும் இருக்க முடியும், குவாட்லயும் இருக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ இதுல எல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ அமெரிக்காவுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னாள் அதிகாரி, குறிப்பா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் அட்வைசர் டக்ளஸ் மேக்ரோவர், இவர் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறார். அந்த நேர்காணல சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஈரான் இஸ்ரேல் இடையிலான இந்த போரை முடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடு இந்தியா, குறிப்பாக பிரதமர் மோடி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப வரைக்கும் அமெரிக்கா இந்த போருக்கு போனதுக்கு அப்புறம் உலகத்துடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமே ஸ்தம்பிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல அவங்க கை வச்சது, அப்புறம் கல்ஃப்ல இருக்கக்கூடிய ஆயில் மார்க்கெட்ஸ் காலி பண்ணுது, துபாயோடைய அந்த நம்பகத்தன்மையை காலி பண்ணுது, பல விஷயங்கள் இருக்கு. அதுலயும் குறிப்பா அமெரிக்கா இந்த போர்ல இப்ப வரைக்கும் செலவு பண்ணிருக்கக்கூடிய காசு $2.4 பில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல இப்ப வரைக்கும் அமெரிக்கா செலவு பண்ணிக்கக்கூடிய தொகை 24,000 கோடி ரூபாய். ஆனா அவர் சொல்லும் போது இந்த தொகை தேவையே இல்லை, ஏன்னா ஈரான் கூட சண்டை போடணுங்க எந்த அவசியமே அமெரிக்காவுக்கு இல்லை. ஆனா இதுல இந்த போர்ல அமெரிக்காவை இழுத்து விட்டது இஸ்ரேல் தான். ஸோ எரியறதை பிடுங்கன்னா கொதிக்கிறது அடங்குங்கிற மாதிரி இஸ்ரேலை கன்வின்ஸ் பண்ணுவது மூலியமா தான் இந்த போரை நிறுத்த முடியும் அப்படிங்கிற தெளிவா நம்புறாரு. இஸ்ரேலை கன்வின்ஸ் பண்ண வைக்கக்கூடிய, ஈரானிடமும் பேசக்கூடிய
ஒரே நாடாக இப்ப யார் இருக்கானா இந்தியா தான் இருக்கிறது. அதுவும் பிரதமர் மோடி அவர்கள் இதை செய்ய முடியும். உடனடியாக அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் மோடியிடம் பேச வேண்டும். அதன் மூலியமா ஈரான்ட்டையும் பேசலாம், அதன் மூலியமா இஸ்ரேல்ட்டையும் பேசலாம். இந்த பிரச்சனையை, இந்த வார முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். இதுல இந்தியா தலையிடுதா, இந்த போரை நிறுத்துதா, இது எல்லாத்தையுமே நம்ம விட்டுருவோம். ஏன்னா இதெல்லாம் நடக்காம போகலாம். ஆனா நுணுக்கமா ஒரு விஷயம் இருக்கு. இதற்கு முன்பாக ஏதாவது ஒரு நாட்டில் போர் நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட நிலைப்பாடு என்னன்னு கேட்கக்கூடிய நிலைமை கூட இருந்தது கிடையாது. இந்தியா என்ன நினைச்சா என்ன அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்த நிலைமை இருந்தது. ஆனா ரொம்ப சமீப ஆண்டுகளா என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. ரஷ்யா உக்ரைனுக்கு போர் நடந்துச்சா, இதை நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்ற நாடு இந்தியா அப்படிங்கிற பேச்சு இருக்கு. ஏன்னா புதின்கிட்டையும் பேச முடியும், ஜெலன்ஸ்கி கிட்டையும் ஒரே நேரத்தில் பேச முடியும் இந்தியாவால அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு இருக்கு. இப்போ ரெண்டாவது, இப்போ இஸ்ரேல்ட்டையும் பேச முடியும், ஈரான்ட்டையும் பேச முடியும் அப்படிங்கிற அந்த தெளிவு வந்திருக்கு. இது எல்லாமே இப்போ இந்தியா நம்ம எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு சூப்பர் பவர் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இதுல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். என்னதான் சைஸ்ல மிகப்பெரிய நாடாக இருந்தாலும் கூட, அவங்க எந்த சைடும் எடுக்காம இருக்காங்கன்னாலும் கூட, சைனாவால இந்த மாதிரியான விஷயத்த செய்ய முடியுதா? மிக நிச்சயமா இல்லை. ஏன்னா நம்பகத்தன்மை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த எக்கானமியில 200 நாளுக்கு நம்ம ஃபியூலை சேமிக்கலாம் உள்ளிட்ட என்ன ஃபெசிலிட்டி இருந்தாலும் கூட சைனாவுக்கு அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இல்லை. அதுவும் கொரோனால அவங்களுடைய நம்பகத்தன்மை மேல ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கே நடந்துச்சு. அந்த பாதிப்புலேருந்து இன்னும் சீனா வெளிவரவே இல்லை. ஆனா இந்தியா அப்படி கிடையாது. இந்தியா தங்களுடைய பொருளாதாரத்தையும் ஸ்திரத்தன்மையோடு கொண்டு செலுத்துது. அதே நேரத்தில் தங்களுடைய நட்பு சக்திகளாக இருக்கக்கூடியவர்களையும் உரிய முறையில் நடத்தி உரிய நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்தியா மீதான நம்பகத்தன்மையை ஜாஸ்தி பண்ணிருக்கு. கடந்த காலங்களில் ஈரானுக்கு செய்த உதவி நம்ம எவ்வளோ உதவி செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். கொரோனா டைம்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் டோசஸ் அளவுக்கான கொரோனா தடுப்பூசி நம்ம ஈரானுக்கு இலவசமா வழங்கணும். ஸோ பல இடங்கள்ல ஈரானுக்கு துணையாக நின்று இருக்கிறது இந்தியா. ஸோ அது அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் நம்ம உற்ற நண்பனா இருக்கிறோம், இஸ்ரேலும் நமக்கு உற்ற நண்பனா இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய பொசிஷனா இருக்கு. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது கடந்த காலங்களில் நடந்தது கிடையாது, இப்போ நடந்திருக்கு, இப்போ சாத்தியமே இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது விஷயம், இந்த பெட்ரோல் டீசல், அதுக்கப்புறம் இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு கூட அப்புறம் வருவோம். இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படின்ற பேரில் கடந்த ஒரு வாரமாக இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழகத்தில் நடந்துருக்கக்கூடிய கூத்துகள் எல்லாமே பார்த்தா ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. ஏற்கனவே திட்டவட்டமாக 2 மாதங்களுக்கு நம்மக்கிட்ட இந்த பெட்ரோல் டீசல் அந்த ரிசர்வ் இருக்குது அப்படின்னு பல முறை அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. அது போதாது அப்படின்னு எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டையும் இப்போ நம்ம போட்டிருக்கிறோம். அதன் பிறகு நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இவ்வளோ விஷயங்கள் நடந்த பிறகும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் இந்தியாவுடைய கப்பல்கள் எல்லாமே அனுமதிக்கப்படுது. அதுவும் குறிப்பாக இப்போ சமீபத்தில் வந்த செய்தியை நான் சொல்கிறேன். ஷிவ்லிக், அதுக்கப்புறம் நந்ததேவி அப்படிங்கிற 2 கப்பல்கள். இது ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சொந்தமான 2 கப்பல்கள். இந்த கப்பல்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மூலியமா இப்போ போயிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதன் மூலம் கிட்டத்தட்ட இந்த நந்ததேவி அந்த கப்பல் மட்டும் கிட்டத்தட்ட 46,000 மெட்ரிக் டன் எல்பிஜி சுமந்து வந்திருக்கு. ஸோ ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் அமெரிக்காவுடைய படகு போனாலும் சரி, எந்த வளைகுடா நாடுகளுடைய படகு போனாலும் சரி, எல்லாமே அடித்து தாக்கப்படுது. ஆனால் இந்தியாவுடைய ஃப்ளாகை பறக்க விட்டுட்டு 2 கப்பல் வந்திருக்கு, பாதுகாப்பாக வந்திருக்கு, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து வந்திருக்கு. இதுதான் நம்மளுடைய டிப்ளமசி. ஏற்கனவே பெட்ரோல் டீசல் சம்பந்தமாக பல விஷயங்களை சொல்லியாச்சு. அதுவும் குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து நம்ம தங்கு தடையின்றி வாங்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. நம்ம 40 நாடுகளுக்கு டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இவ்வளவு சொல்லியும் கூட இங்கே இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் திட்டமிட்டு ஈரான் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மூலிமா இந்தியா படகுகள் வரதை அனுமதிக்கலை, மறுத்துட்டாங்க அப்படின்னு செய்தி போடுறது. அதே மாதிரி இங்கே இந்தியாவுக்கு தேவையான கெப்பாசிட்டி இருக்கா, நம்ம இவ்வளோ நாள் தான் வச்சிருக்க முடியுமா, நம்மளோட ரிசர்வ் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு செய்தி போடுறது. இதை போட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வீட்டில் இருந்த காலி தண்ணிக்கானெலாம் கொண்டு போய் பெட்ரோல் பங்க்கில் நின்றுக்கிட்டு, நான் திருச்சி போகிறேன், தஞ்சாவூர் போகிறேன், எனக்கு பெட்ரோல் ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது தாண்டி 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெட்ரோல் பங்க்ல எல்லாம் நிற்கக்கூடிய கூட்டங்கள், ஏதோ ஒரு பங்க்ல ஒரு கூட்டம் நிற்குது அப்படின்னா சரி, ஏதோ அறியாமையில் அவங்க நிற்கிறாங்கன்ற போகாமல் அங்கே கேமராவை போட்டு
பெட்ரோல் தட்டுப்பாடு எதிரொலி, பாருங்க இவ்வளோ பெரிய கூட்டம் நிற்குதுன்னு இங்கே இருக்கக்கூடிய கூமுட்டை ஊடகங்கள் இதை வந்து பெருசாக்கி வீட்டில் ஒருத்தனையும் நிம்மதியாக தூங்க விடாமல் சும்மா இருந்த காலி பாட்டிலாம் கொண்டு போய் வந்து பெட்ரோல் டீசல் வாங்க வச்சதன் கூத்து அப்படிங்கிறது மிக கேவலமானது. தமிழ்நாட்டில் பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி அப்படிங்கிறது வேற எந்த மாநிலத்தையும் இருக்க முடியாது. கேவலமான ஒரு ஆட்சி நடந்தாலும் அதை நல்ல ஆட்சின்னு சொல்ல வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்படும். அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு கேலி கூத்தா இருக்கு அப்படின்னாலும் வந்து தமிழ்நாடு தான் அமைதி பூங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படும். எத்தனை பாலியல் விஷயங்கள் நடந்தாலும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். 5ஆம் கிளாஸ் பையனுக்கு வந்து ஒழுங்கா தமிழ் படிக்க தெரியல அப்படின்னாலும் கூட உயர்கல்வியில நாம தான் ஹையஸ்ட் இண்டெக்ஸ், நாம தான் அறிவாளிகள் சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும். இது எல்லாமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த நடுநிலை பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய ஒரு சாபமாக இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எதை ஹைலைட் பண்ணணும், எதை வந்து வெரிஃபை பண்ணிட்டு போடணும் அப்படிங்கிற குறைஞ்சபட்சம் அறிவு கூட இல்லாமல் தொடர்ச்சியாக செய்தி வெளியிடுவதன் விளைவாக மக்கள் எந்த அளவுக்கு வந்து ஆபத்தில் நிற்கிறாங்க, அதை தாண்டி செயற்கையாக ஒரு டிமாண்ட் வந்து எப்படி உருவாது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்தோம். உடனடியாக மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்தை கருத்தில் எடுத்து கடுமையான ஆக்ஷன்ஸை வந்து கொண்டு வரணும். ஃபேக் நியூஸை போடக்கூடிய, அது சேட்டலைட் சேனலாக இருந்தாலும் சரி, சேட்டலைட் சேனலில் வேலை செய்யக்கூடிய அந்த நியூஸ் எடிட்டராக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் வந்து கழுத்து மேலேயே வச்சு அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான இந்த ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது அடங்கும். மக்களிடம் தேவையில்லாத அந்த பதற்றம் ஏற்படுவது அப்படிங்கிறது குறையும். இது 2வது விஷயம். 3வது விஷயம், நம்மளுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஒன் சைடட் ஃபாரின் பாலிசி, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியே வந்து ஒன் சைடடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்ரேல் US உடைய தாக்குதலில் ஈரானில் கிட்டத்தட்ட 1300 பேர் வந்து இறந்தாங்க, கிட்டத்தட்ட 168 குழந்தைகள் இறந்தாங்க, இதுக்கெல்லாம் இந்தியா கண்டனம் தெரிவிச்சுதா அப்படின்னு வந்து கேட்குறார். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அறிவாளித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு அப்படின்னு தெரியும். மொதல் விஷயம் பாருங்க, இந்தியா வந்து ஒரு சைடு எடுத்துருச்சு அப்படின்னு சிதம்பரம் சொல்கிறார். ஓகே, இந்தியா சைடு எடுத்துருச்சு இல்லையா? இந்தியா சைடு எடுத்துச்சு அப்படின்னா ஈரான் நம்மகிட்ட எப்படி தொடர்ச்சியாக பேசுகிறாங்க? 3 நாட்களுக்கு முன்பாக ஈரானுடைய அதிபர் எப்படி இந்திய பிரதமரிடம் வந்து தொலைபேசியில் வந்து பேசினார்? எப்படி ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற அந்த பகுதியில் இந்திய கப்பல்கள் அனுமதிக்கப்படுது? இது எல்லாமே எப்படி நடக்குது? இந்தியா ஒரு சைடு எடுத்ததாலையா? அப்படி தெரியவே இல்லையே. இந்தியா ஒரு சைடு எடுத்த மாதிரி தெரியவே இல்லையே. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் இப்போ பேசிட்டு இருக்கிறாங்களே, அது எப்படி நடக்குது? இந்தியா ஒரு சைடு எடுத்தது மூலியமாவா? ஸோ சிதம்பரம் என்ன சொல்ல வராரு? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு போர் நடக்குது. உக்ரைன்ல தமிழகத்தை சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் சிக்கிக்கிறாங்க. அப்போ இந்தியா தலையிட்டு ரஷ்யா கிட்ட பேசி ஒரு நாள் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம பத்திரமா மீட்டோம். இப்போ இந்த இடத்துல எங்க இந்தியா வந்து ஒன் சைடா இருக்கு? ஸோ இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியே வந்து ஒன் சைடடாக இருக்குது அப்படின்னா எப்படி ரஷ்யா கிட்டேயும் அமெரிக்கா கிட்டேயும் வந்து ஒரே நேரத்தில் வந்து வர்த்தக ஒப்பந்தம் போடக்கூடிய நிலை எப்படி வரும்? எப்படி ஈரான்ட்டையும் இஸ்ரேல்ட்டையும் ஒரே நேரத்தில் பேசக்கூடிய நிலை வரும்? இது எல்லாமே எப்படி வந்தது? இது எல்லாமே வந்து ஒன் சைடு ஃபாரின் பாலிசி மூலிமா வந்தது. அப்போ சிதம்பரம் அவர்கள் சொல்கிறது என்ன நமக்கு தெரியல. ஈரானில் இப்போ சமீபத்தில் நடந்த தாக்குதலில் வந்து 1300 பேர் இறந்துட்டாங்க, அதுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு. இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்த தாக்குதலில் 1500 பேர் இருந்தாங்களே, அது தீவிரவாத தாக்குதல்னு இந்தியா கண்டிச்சுதே. அதே மாதிரி இப்போவும் இந்த அயத்துல்லா விஷயத்தில் நம்ம எடுக்கக்கூடிய பாலிசி என்ன நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ ஈரானுடைய இப்போ இன்னொரு தலைவர் வந்திருக்கிறாரு. இப்போது அவரை நோக்கி நம்ம எடுக்கக்கூடிய பாலிசி என்ன? பல விஷயங்கள் இருக்குது. எதை கண்டிக்கணும், எதை வந்து இப்போதைக்கு கண்டிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலை ஃபாரின் பாலிசியில் வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தானே. அதே மாதிரி நம்ம ஸ்க்ரீனுக்கு முன்னாடி காட்டுறதை விட ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இந்த டிப்ளமசி லெவலில் டிப்ளமேட்டிக் சேனலில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சிதம்பரத்துக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? சிதம்பரம் தானே வந்து இப்போ கிட்டத்தட்ட காங்கிரஸ் அதிகமாக ஆட்சி செய்த ஆண்டுகளில் அவர் தான் அமைச்சர் லெவலில் இருந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு எப்படி இல்லாமல் இருக்கும்? அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் இது? ஸோ அப்போ இது எல்லாமே சிதம்பரம் ஏன் சொல்கிறாரு நமக்கு தெரியல. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சிதம்பரம் போன்றவர்களுடைய கடந்த கால அந்த ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பொக்ரான் 2 டெஸ்ட் நடந்தப்போ இந்தியன் பார்லிமெண்ட்டில் சிதம்பரம் வந்து எந்திரிச்சு பேசுகிறார். இப்போ எதுக்கு நடக்கணும் டெஸ்ட்டு? இது வந்து நடத்திருக்கக்கூடாது, பல நாடுகள் நம்மளை வந்து பகைக்கக்கூடிய நிலைமை ஏற்படும், இது இந்தியாவுடைய ராங் கால் அப்படின்னு வாஜ்பாய் அவர்கள் அங்கே பிரதமர் சீட்டில் உட்காந்துருப்பார். நீங்கள் அந்த சிதம்பரத்துடைய கருத்து இப்போ கூட ஆன்லைனில் இருக்கும், யாருன்னா எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ பொக்ரான் டெஸ்ட்
நம்ம அப்போ பண்ணல அப்படின்னா இப்போ இந்தியா அடைந்திருக்கக்கூடிய அந்த வல்லமை அப்படிங்கிறது சாத்தியப்பட்டிருக்குமா? சரி, நியூக்ளியர் டெஸ்டே நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்களுடைய நிலையா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட்டை யார் நடத்தினது? இந்திரா காந்தி அவர்கள் தானே. அப்போ அதை கண்டிச்சிங்களா? அப்போ அதை கண்டிச்சாங்களா? அப்போ காங்கிரஸ்ல இருந்தவங்க கண்டிக்கலையே. அப்போ என்ன சொல்ல வரா சிதம்பரம்? நாட் டேக்கிங் அன் ஆக்ஷன் இஸ் அன் ஆக்ஷன் சொன்ன காங்கிரஸ் அரசாங்கம் தான் சிதம்பரம் பங்கு கொண்ட அரசாங்கம். நீ என்னப்பா வேலை செய்யற அப்படின்னா, வேலை இல்லாமல் இருக்கிறதா என்னோட வேலையே அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அவனை நம்ம காரி துப்ப மாட்டோம். இதுதான் கடந்த காலங்களில் இவர்கள் செய்தது. காஷ்மீர்லையா இருக்கட்டும், காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சு கச்சத்தீவு வரைக்கும் ஆகட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கும் 2 பேர் தான் காரணமா இருக்கும். ஒன்னு அந்த ஆங்கிலேயன், இன்னொன்னு காங்கிரஸ் கட்சி. இவர்கள் தான், இந்த 2 பேர் தான் நீங்க எந்த பிரச்சனை எடுத்தாலும் அதோடைய ஆழத்துல இவங்க 2 பேர் கொண்டு வந்த பாலிசி காரணமா இருக்கும், இல்ல இவங்க அந்த டைம்ல எடுக்காத நடவடிக்கை காரணமா இருக்கும். அக்ஸாச்சின்னு ஒரு பகுதி இப்ப ஏன் நம்ம இந்தியா கூட இல்ல? ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிறது எப்படி வந்தது? பல விஷயங்கள் இருக்கு. ஸோ சிதம்பரம் அவர்கள் அதுவும் குறிப்பா ரொம்ப ரீசெண்டா நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. எனக்கு என்ன அப்படின்னா, இதை யார் வேணா சொல்லலாம், சிதம்பரம் அவர்கள் எப்படி சொல்றாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா அவர் மத்திய உள்துறை அமைச்சராகவும் இருந்தவர். ஒரு உள்துறை அமைச்சராக இருந்து நாட்டுடைய பாதுகாப்பு கட்டமைப்புனா என்ன, ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான அந்த இடைவெளி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கலாம், எந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, ஒரு நாடு பாதுகாப்பா இருக்கணும்னா எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல நீக்கு போக்கா நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிந்தவர் தான் சிதம்பரம். ஆனா இது எல்லாத்தையும் தெரிந்து கூட எப்படி இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்ல முடியுது அப்படிங்கிறது தெரியல. குறிப்பா ரொம்ப ரீசெண்டான ஒரு இன்டர்வியூல தமிழ்நாடு போராடும் அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஆமா தமிழ்நாடு போராடிதான் ஆகணும், மத்திய அரசு கூட நம்ம போராடிதான் ஆகணும். ஆக்சுவலா மத்திய அரசு கிட்ட எதுக்காக போராடணும் அப்படிங்கிற டேர்ம் ஏன் வரணும்? அங்க போராடணும் அப்படிங்கிற அந்த டேர்ம் நம்ம மத்திய அரசு கிட்ட நம்ம கேட்டு வாங்குறது அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமை. நம்ம நீதிமன்ற தீர்வும் அப்படி இருக்குது, எல்லாமே இருக்கு. போராடணும் அப்படிங்கிற உங்க சென்ஸ் எதை குறிக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் கூட சிதம்பரத்துக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன சொல்றது? அதுவும் குறிப்பா ஃபாரின் பாலிசியில இந்தியா ஒன் சைடடா இருக்கு அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்க அந்த அறிஞர்கள்லாம் பார்த்தா சிரிப்பாங்க சிதம்பரத்தை பார்த்து. ஒன் சைடா இருக்கு ஃபாரின் பாலிசி. நம்ம இந்த காணொலியில் தொடக்கத்தில் சொன்ன ஒரு அமெரிக்கர், அவர் இந்தியாவுடைய பாலிசி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. போர்களை நிறுத்தக்கூடிய இடத்தில் கூட இந்தியா இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அவருக்கு இந்தியா பற்றிய புரிதல் எங்க இருக்கு, நம்மளுடைய சிதம்பரம் அவர்களுக்கு புரிதல் எங்க இருக்கு? இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. கவலைக்குரிய விஷயம்தான், ஆனால் சுட்டி காட்ட வேண்டியது, விமர்சிக்க வேண்டியது ஒரு நியாயமான பத்திரிகையாளரோட கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.